நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காரு. அத அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. கடந்த காலங்கள்ல வந்து வெனிசுலா மீது வந்து அமெரிக்காவுடைய அழுத்தம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது. இந்நிலையில இந்த சம்பவம் வந்து அரங்கேறிக்கிறது. தொடர்ச்சியா வந்து கொலம்பியா, கியூபா போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிரா வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இத வந்து யுனைடெட் நேஷன்ஸோட டிஃபென்ஸ் கவுன்சில்ல வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது அடுத்து இந்த பிரச்சனை எதை நோக்கி நகர இருக்கிறது சார்? தொடர் பிரச்சனையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த 6 மாதங்களாகவே அமெரிக்கா வெனிசுலாவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த நெருக்கடிகள் வந்து மடூரோ எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, தங்களது எண்ணெய் வளங்கள் மேலேயும் அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மேலேயும் அமெரிக்கா ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், குறைந்த விலையில எண்ணெய் பீப்பாய்களை வாங்க வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதைத் தொடர்ந்து பிராந்திய ரீதியான அந்த அடக்குமுறையை மீண்டும் அமெரிக்கா அந்த அழுத்தத்தை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதனுடைய காரணம் கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சாதாரணமான காரணமா தான் இருக்கு. அந்த காரணம் வந்து வெனிசுவேலா நாடு அமெரிக்காவுக்கு அதிகமான போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்யறாங்க, அங்க உள்ள கொண்டு வராங்க, கடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த காரணத்தை வச்சு, இதுக்கான எந்தவித ஆதாரபூர்வமான செய்திகளையும் அவங்க வெளியிடல. இதுதான் ஆதாரம்னு அவங்க நிரூபிக்கல. ஆனா சொல்றாங்க, ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு, அதனால நாங்க உங்க மேல இந்த கடும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பரம் இருந்தாலும் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற வேறையா இருக்கு. முதல் கட்டத்துல இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க காரணங்களை பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா கொண்டு வரதுல நிறைய விருப்பங்கள் அங்க பாக்குறோம். அந்த ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா கொண்டு வரணும்னு நினைக்குது. அதை அவங்க கொண்டதே தீர்வாங்கன்றது நமக்கு தெரியுது, தெளிவா தெரியுது. கடந்த காலங்களில் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றது வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்த அந்த எதிர்க்கட்சி தலைவர் அவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த விருதை வந்து ட்ரம்புக்கு அர்ப்பணிக்கிறதாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆமா, இப்போ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ மடுரோ வந்து ஏதோ ஒரு சத்தியவானோ அல்லது ஒரு மிகப்பெரிய புனிதரோ அப்படிலாம் கிடையாது. அவர் மேலேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் மனித உரிமை மீறல்களும் இருக்கு. ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நிகழ்த்தி கொண்டு வந்தவர் தான் எல்லாத்துக்குமே தெரியுது. அவர் போன தடவை வின் பண்ண எலெக்ஷன்ஸ் கூட நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் வந்திருக்கு. இதனுடைய எதிரொலியா என்ன நடக்குதுன்னா, ஆட்சி மாற்றத்துக்கான தயார் நிலையில அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. அதாவது வெனிசுவேலா நாடு ஏற்கனவே ஆட்சி மாற்றத்துக்கு தயாரா தான் இருக்கு. இந்த எலெக்ஷன்ஸே வந்து ஒரு ரிக்ட் எலெக்ஷன்ஸ் தான் சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆமா, அவர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்து அந்த ரிக்ட் எலெக்ஷன்ல தான் அவர் வந்தாருன்னு சொல்றாங்க. இது ஆனா ஒரு உள்நாட்டு பிரச்சனையில அமெரிக்கா எப்படி உள்ள வருதுங்கிறதா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய கேள்விக்குறி. அவங்க ரிக் பண்றாங்க, அவங்க இருக்காங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ள இருந்து தான் தீர்வுகள் வரணுமே தவிர வெளியே இருந்து தீர்வுகள் வருது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது அமெரிக்கா முதல் முறையாக இது செய்யறது கிடையாதுங்க. அமெரிக்கா என்ன அவங்களுடைய ஒரு ஒரு கொள்கை ரீதியான முடிவுகளை அவங்க வச்சிருக்காங்கன்னா, அவர்கள் வந்து ஸ்திரத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னாலோ, அவங்க வந்து ஒரு பலமான ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க நாடுகள் வந்து பலவீனமா இருக்கணும். அப்படி பலவீனமா இருக்கிறதுக்கு அமெரிக்கா ஆதிக்கத்தை செலுத்தணும். அந்த ஆதிக்கத்தை செலுத்துனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா வந்து பலமுடையவர்களா இருப்பாங்க அப்படிங்கறது அமெரிக்காவுடைய ஒரு நீண்ட நாள் ஆசையாகவும் நீண்ட நாள் கருத்தாகவும் இருக்கு. கடந்த 20 ஆண்டுகள்ல அந்த மாதிரியான இம்பேலன்சிங் பண்ணல எங்கேயும். கடைசியா நிக்கராகுவாலையும் எல் சால்வடோர்லயும் அவங்க வந்து 90கள்ல 80கள்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு மற்ற நாடுகள்லயும் இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்கா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு சர்வசாதாரண கைத்தேர்ந்த வேலை. இதுல வந்து சிஐஏ இருக்கலாம், அல்லது அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், இல்ல வேற பல்வேறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டை வந்து டீஸ்டபிளைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு காலப்போக்குல நிறைய நாட்கள் நடந்திருக்கு, நிறைய நாடுகள்லயும் நடந்திருக்கு. அப்போ இது ஒண்ணும் புதுசு இல்ல, ஆச்சரியத்துக்குரிய விஷயங்கள் எதுவும் இல்ல. ஆனா ஆச்சரியம் போதைப் பொருள் புழக்கம்ன்றத ஒண்ணு காரணம் காட்டி ஒரு நாட்டு மீது நேரடியாக வந்து தாக்குதல் நடத்திருக்கிறது என்பது வந்து உலக நாடுகளிடையே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ
யுஎன் வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ அமெரிக்காவுடைய இந்த இது வந்து ஒரு டைரக்ட் வயலேஷன் ஆஃப் த யூஎன் ட்ரீட்டி. வியன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கு. இந்த வியன்னா டிக்ளரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாடு மேல நேரடி போரோ அல்லது தாக்குதல்களோ எடுக்கக்கூடாது, படையெடுப்புகளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா வியன்னா டிக்ளரேஷன் இருக்கு. அதே மாதிரி போருக்கு எதிரான பிரகடனங்களும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பிரகடனங்களை நேரடியா வந்து அமெரிக்கா மீறி இருக்கு இந்த நேரத்துல. இப்ப இவங்க செய்யறதுக்கும் ஒரு பக்கம் ரஷ்யா செய்யறதுக்கும் வித்தியாசமே இல்லாம போச்சு. அப்போ எந்த முகதாட்சணையை வச்சுக்கிட்டு ரஷ்யா செய்யற போரை வந்து இவங்க கண்டிப்பாங்க? இப்ப அடுத்து ஈரான்லயும் போர் ஆரம்பிக்க போகுது. இதே மாதிரி போனா ஈரானும் தாக்குதல் நடத்த போறாங்க. தொடர்ச்சியா பீஸுக்கு ஈரான் தாக்குதல். நோபல் பிரைஸ்க்கு வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். அதாவது நோபல் பிரைஸ் கிளைம் எல்லாமே வந்து ஒரு போர்வை தான். அந்த போர்வையை வந்து இப்ப நீங்க அமைதி பரிசு எனக்கு கொடுக்கல, நான் என்ன பண்ண உனக்கு என்னங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வெனிசுலாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதை தாண்டி இப்போ நிக்கோலஸ் மதுரா அவரு என்ன பண்ணுவாங்க அடுத்து? அவர் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து எத்தனையோ நாடுகளுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் பண்ணிருக்கு, எத்தனையோ நாட்டுகளுக்கு எதிராக வந்து பிரச்சனைகளை சர்ச்சைகளை கிளப்பி விட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ட்ரம்ப் போகும்போது அவரை சிறைப்பிடிச்சு அவங்க நாட்டு சட்டத்தின்படி அவரை இது பண்ண முடியுமா என்ன? இது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா செய்யறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்கு, சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில அவங்க சட்டம் தான் முக்கியமான சட்டம், வேற சட்டம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க. அதனால இவங்க எதை வேணா பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு அதை பத்தி நம்ம உடனடியா சொல்ல முடியாது. இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு தெரியல. இதுக்கான எதிர்வினைகளும் அதிகமான எதிர்வினைகளும் அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில வெனிசுலாவுக்கும் நண்பர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. பல்வேறு நாடுகள் வந்து வெளிப்படையான ஆதரவை உடனே தெரிவிக்கலைனாலும், ஆனா ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் வந்து இவங்களுக்கு இருக்கதான் செய்யறாங்க, தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்ப என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாமே யாருக்கு எதுல பலம் அப்படிங்கிறத விட யாருக்கு யார் ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, யாருக்கு யார் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இன்றைய காலகட்டத்துல 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தின போர் மாதிரி நடத்திட்டு சும்மா இருந்துட முடியாது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, டேட்டா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது. எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது எந்த நாடுமே தன்னிச்சையா செயல்பட முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு. அப்ப சின்ன நாடுகள் கூட பெரிய நாடுகள் மேல படையெடுப்புகள் தாக்குதல்கள் நடத்தத்தான் செய்யறாங்க. அதே மாதிரி பெரிய நாடுகள் அதாவது இடமே இல்லாத அளவுக்கு இன அழிப்புகள்லயும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க இன்னைக்கு. இதை வந்து இன்னும் நூதன முறைகள்ல இவங்க செய்யறாங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆயுதங்களே நம்பி இருந்தவங்க இன்னைக்கு டேட்டாவை நம்பி மற்ற பல்வேறு விஷயங்களை நம்பி செயல்படுறத நம்ம பாக்குறோம். ட்ரம்போடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரினா கொரினா கச்சாடா அவங்கள வந்து அங்க பிரசிடென்ட் பொசிஷன்ல உட்கார வைக்கிறது தான் அவங்களுடைய வேலையா. மரியா கொரினா வந்து இவர் உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே தெளிவா இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் இடத்துலதான் இருக்கிறாங்கன்னு இப்ப சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே தெரியுது நமக்கு. முந்தானேத்து ஏற்கனவே அறிக்கை விட்டாங்க அவங்க. நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்க அமைதி காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நாங்க தயார் இருக்கோம், ஆட்சியில அமர்றதுக்கு தயாரா இருக்கோம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது அமெரிக்கா உதவி இருந்தாலும் நடக்கும், இல்லாட்டியும் நடக்கும். ஆனா இப்ப அவங்க சொல்றத பார்த்தா அவங்களுக்கு அமெரிக்கா உதவி இருக்கிற மாதிரிதான் தெரியுது. இப்ப அவங்களுடைய பிரைமரி இது வந்து வெனிசுலாவுடைய எண்ணெய் வளங்களை வந்து கைப்பற்றணும். சோ அதற்காக தான் கனிம வளங்கள் இருக்கு. அடுத்தது வந்து பிராந்திய ரீதியிலான மாறுதல்களை கொண்டு வரணும். அந்த பிராந்திய ரீதியான மாறுதல்களை கொண்டு வரும் பொழுது வித்தியாசமா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரம்பும் அடுத்து பிரஸ் மீட் டைம் சொல்லியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து பேசலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.